மத்திய அரசின் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 15ஆம் தேதி முதல் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் இளைஞர்கள், மாணவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றுள்ளதால் போராட்டம் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறது. இந்த நிலையில் நெடுவாசல் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளவர்களின் பின்னணியை ஆராய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் கப்பல் துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் ஆகியோர் கருத்துக்கள் வெளியிட்டிருப்பது நெடுவாசல் மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கி மத்திய அரசு கடந்த 15ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது. இதை அறிந்த நெடுவாசல் விவசாயிகள் மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இத்திட்டத்தால் விவசாய நிலங்கள் நாசமாவதுடன் அப்பகுதி வாசிகளுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படும் என்று கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். இந்த நிலையில் திருச்சியில் இருந்து போராட்டத்தில் பங்கேற்பதற்காக நெடுவாசல் சென்றவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அதே போன்று நாகையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்களும் நெடுவாசல் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்போர், போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அங்கு செல்வோர் என அனைவரையும் மத்திய, மாநில அரசுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஜல்லிக்கட்டு நடத்த கோரி அலங்காநல்லூரில் தொடங்கி சென்னை மெரினா உள்பட தமிழகம் முழுவதும் இளைஞர்களிடையே பொங்கி எழுந்த எழுச்சியை போன்று அதே அளவிலான புரட்சி நெடுவாசல் போராட்டத்துக்கும் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் மத்திய, மாநில அரசுகளுக்கு ஏற்பட்டுள்ளதாக போராட்ட களத்தில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். போராட்ட பின்னணியில் இருப்பவர்கள் யார்? இந்த நிலையில் நெடுவாசல் போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்களில் 5 பேரை மட்டும் முதலமைச்சரை சந்திக்க அழைத்து செல்வதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்தார். ஆனால் அமைச்சரின் இந்த பேச்சுக்கு விவசாயிகளிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அமைச்சரின் இந்த நடவடிக்கையின் மூலம் அதிமுக தலைமையிலான அரசு போராட்டத்தை ஒடுக்க பார்க்கிறது என்று போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாயிகளின் இந்த கருத்தை உறுதி செய்யும் விதமாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரம் குறித்து இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறார். இந்நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த போராட்டத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் குறித்து ஆராய வேண்டும், அவர்கள் பின்னால் பயங்கரவாத இயக்கங்கள் இருக்கலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளார். நாகையிலும் அவர் இதே கருத்தை தெரிவித்துள்ளார். இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தின் நன்மை தீமைகளை பற்றி அறியாமல் ஆளாளுக்கு எதிர்க்கிறார்கள், அறிக்கை விடுகிறார்கள், இவர்கள் என்ன விஞ்ஞானிகளா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல் மக்கள் நல திட்டங்களை ஆகாயத்திலா மேற்கொள்ள முடியும் என்றும் தனி மனிதனும் தியாகம் செய்தால்தான் நாடு நன்றாக இருக்கும் என்று பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் இல கணேசனும் கருத்து தெரிவித்திருப்பது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதார பின்னணியை ஆராயுங்கள். நெடுவாசல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மீட்பு குழுவை சேர்ந்த செந்தில் தாசிடம் போராட்டம் குறித்து பேசினோம். இயற்கை எரிவாயு திட்டத்தால் விவசாயிகளுக்கும் மண்ணுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்று கொள்கையோடு போராடி வருகிறோம். அதே போன்று பாஜகவுக்கு என்று ஒரு கொள்கை உள்ளது. அவர்களும் அந்த கட்சியின் கொள்கையை பின்பற்றுகிறார்கள். பாஜக தலைவர்களின் கூற்றுப்படி கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரும் பயங்கரவாதிகள் என்றால் எங்களை போன்று அவர்களும் பயங்கரவாதிகளே. இதனை அவர்களிடம் பதிவு செய்யுங்கள். போராட்டக்காரர்களின் பின்னணி குறித்து ஆராய்வதை காட்டிலும் விவசாயிகளின் பிரச்சனைகள் பற்றி ஆராய்வது அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு வழிவகுக்கும். இதுபோன்ற ஒவ்வொரு போராட்டத்துக்கும் உள்நோக்கத்துடன் கருத்துக்களை சொல்பவர்கள் அவர்களுடைய பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள அவர்கள் கையாளும் நடைமுறை என்றே கருதுகிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது இதே கருத்தை பாஜக தலைவர்கள் தெரிவித்தனர். அவர்கள் எங்களை பற்றி தெரிவிக்கும் கருத்துக்களை கண்டு நாங்கள் அஞ்ச போவதில்லை. இந்த திட்டத்தை கைவிடும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளையோ அரசையோ எதிர்க்க வேண்டும் என்பது எங்களது நோக்கமல்ல. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மத்திய அரசின் இந்த திட்டத்தை மட்டுமே நாங்கள் எதிர்க்கிறோம் என்றார் அவர். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.